வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சரிந்தது இலையின் கட்சியின் சாம்ராஜ்யம், எதிர்க்கட்சியாய் உருவெடுத்த பாஜக திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பெரும் ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா பெரும் வாரியாக பின்னிலைவில் சென்று இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பன்னீர்செல்வம், இபிஎஸ், அதன் பிறகு இருக்கக்கூடிய சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலைமையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆதரவாளர்களும் பிரிந்து இப்பொழுது ஒரே ஒரு படையாக இருந்தது இப்போ பல அணிகளாக திரண்டு கட்சி துண்டுகள் சிதைந்து கிடைக்கின்றது காணப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவர்களுக்கேற்ற போல் பார்த்திங்கன்னா ஆதரவை திரட்டி கொண்டு ஒரு பக்கம் போய் கொண்டிருப்பார்களே தவிர மற்றபடிக்கு பெரும் விதத்தில் இருக்க மாட்டார்கள் என்றும் ஒரு பக்கம் கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் தான் ஒட்டுமொத்தமாகவே பெரும் விதத்தை சுட்டி காட்டும் வகையில் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, பெருமிதத்தில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் சரி, ஒற்றை தலைமை வேணும், இரட்டை தலைமை வேணும் அப்படின்னு மோதிக்கொண்டு இப்போ பார்த்திங்கன்னா கட்சி பிளவுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு தேர்தல், இந்த ஒரு பிளவிலே பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு ஆதரவில்லை அப்படின்னு காமிச்சிட்டாங்க. எந்த தேர்தல்னால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல். அதிலே பார்த்திங்கன்னா அதிமுக காங்கிரஸிடம் படுதோல்வியை அடைந்தது. அதன் பிறகு தற்பொழுது அடுத்த தேர்தலாக இந்த ஒரு 2024 நாடாளுமன்ற தேர்தல் கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் அதிலும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடைபெறப் போகிறது, என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து எழுப்பப்பட்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம். இந்த ஒரு சூழலில் இன்று வாக்குப்பதிவு நாள். எல்லாருமே பொதுமக்கள் அனைவரும் வாக்குப்பதிவை செய்வீங்கள். நானும் வாக்குப்பதிவை செய்து விட்டேன். இந்த ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்று ஜனநாயகத்தின் கடமையே வாக்கு பார்த்திங்கன்னா பதிவு செய்வது மட்டும்தான். இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா மற்றும் நாம் தமிழர் என்று பலவிதமான கட்சிகள் முந்திக் கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்து யாருக்கு மெஜாரிட்டி ஆக போகிறது, என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறதுன்றதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாகவே அதிமுக பெரும் விதத்தை காட்டிலும் ஒரு யுத்தமாக கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இப்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா பாஜகவில் இருக்கார், பாமக, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கிய கட்சிகள்லாம் இருக்கிறது. ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் மெஜாரிட்டி அதிமுக அடுத்தது மெஜாரிட்டி இப்பொழுது இந்த ஒரு தேர்தலில் பாரதிய ஜனதா பெறும். ஏன்னா கூட்டணி அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு பாஜகவுக்கு வாக்கு வருதோ இல்லையோ, கூட்டணிக்கு வாக்கு வந்துச்சுன்னா அது மெஜாரிட்டி ஆகிடும். அதிமுகவுக்கு ஏன் வாக்கு வராதுன்னா, அதிமுக இவ்வளோ பெரிய கட்சி ஏங்க அதுக்கு வாக்கு வராதுன்னு கேட்டிங்கன்னா வாக்கு வரும். இப்போ இவங்க பிரிஞ்சிருக்காங்கல்லவா, இவங்களுடைய ஆதரவாளர்கள் இந்த ஒரு சிக்கல், இந்த கட்சி நல்லா போகுமா பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு ஒரு குழப்பத்தில் ஒரு பேர் இருப்பாங்க. பிரிந்து இந்த ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க. ஜெயலலிதா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இந்த கட்சி அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவர்களுடைய கணிப்பின்படி பார்த்திங்கன்னா கட்சிகள் கொஞ்சம் பின்வாங்கல் இருக்கிறதுனால நிறைய விதமான விஷயங்கள் இருக்கிறது. அதை பொறுத்திருந்தான் பார்க்கணும் என்ன மாதிரி நடக்கப் போகிறது. இந்த ஒரு தேர்தல் அதிமுகவுக்கு ஒரு ஃபேவரபுளாக முன்னாடி போதா இல்லை பின்புலகத்துக்கு பின்னாடி தள்ள போகிறதா என்பதனை பொறுத்திருந்து பார்த்தால் தான் தெரியும். ஜூன் 4ஆம் தேதி தெரிந்துவிடும் யாருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் என்பது, எவ்வளோ தொகுதிகளை யார் கைப்பற்றப் போகிறார் என்பதனை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நம்ம சேனல் மூலமாக கொண்டே இருக்கும் என்பதனை தற்பொழுது இந்த ஒரு காணொலி வாயிலாக அதனை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்க மக்களே. சேனல் பக்கத்துடன் இணைந்து கொண்டே இருங்கள்.